வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் துத்திக்கீரை. இது வந்து நான் அடிக்கடி பறித்து ஷார்ட்ஸ் வீடியோலாம் போட்டிருக்கேன். ஆனால் இந்த துத்திக்கீரை பறித்து என்ன பண்ணலான்னு மட்டும் நான் சொல்லியிருக்கேன். மற்றபடி அதை வந்து எப்படி பண்ணலாம், அதை எப்படி பண்ணால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்றத வந்து நான் சொன்னதே கிடையாது. ஸோ இன்றைக்கி உங்களுக்காக நான் அதை வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வீடியோ போடுறேன். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக வந்து துத்திக்கீரை வந்து செடி வந்து நெக்ஸ்ட் டைம் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா இப்போ தான் நான் அதை க்ளீன் பண்ணி தூக்கி ஃபுல்லாக போட்டேன். இந்த வாரம் அந்த இலையெல்லாம் எடுத்து காட்டுறேன். இதுதான் துத்திக்கீரையோடைய இலை. இப்போ நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு வேணான்னு சொல்லிவிட்டு இதில் நிறைய பூச்சி, அங்கே பாருங்கள் வெள்ளை வெள்ளையாக தெரிஞ்சு பாருங்கள், கிட்ட ஜூம் பண்ணி காட்டுறேன். வெள்ளை வெள்ளையாக பூச்சி எல்லாம் இருக்குது பாருங்களா. இதெல்லாம் போடக்கூடாது. நம்ம பார்த்து அது எவ்வளோ நமக்கு ஒரு டம்ளர் கஷாயம் அளவுக்கு கட் பண்ணி அதை ஆஞ்சி எடுத்துக்கணும். மீதியே குப்பையில் போட்டுடலாம். பூச்சி வரும், வண்டு வரும், எறும்பு வரும், அதெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. விதையும் இருக்கும், தூக்கி போட்டிங்கன்னா எங்கே வேணாலும் முளைஞ்சிரும். இப்போ வந்து நம்ம இந்த துத்திக்கீரையை வந்து எப்படி நம்ம வந்து ஜூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் இந்த இடத்த பார்த்தோன்னா ஒரே ஒரு மனசுக்கு ஒரு மாதிரி சந்தோஷமாக இருந்தது. ஸோ நல்லா இயற்கையாக இருக்குது பாருங்களா. பக்கத்தில் வர சூப்பராக இருக்குது பனை மரத்தோட. அதனால் உங்களுக்கு இந்த இடத்த காட்டணும் அப்படி சொல்லிட்டு ஆசைப்பட்டேன். ரொம்ப அமைதியாகவும் இருக்குது. ஸோ நீங்கள் கீரை பறிக்க வந்தேன், இருந்தாலும் இவ்வளோ அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை வீடியோவில் அப்படியே இதையும் சேர்த்து உங்களுக்கு காட்டுறேன். வாங்க ஜூஸ் எப்படி அடிக்கலான்னு காட்டுறேன். நான் அடித்து அதை குடிச்சியும் காட்டுறேன். இப்போ இந்த கீரையை நம்ம எடுத்துகிட்டு போய் நல்லா அலசிடலாம். அலசிட்டு ஜூஸ் பண்ணலாம் வாங்க. இது வந்து 2 நாளுக்கு முன்னாடி எனக்கு பக்கரி அம்மா பறிச்சுட்டு வந்து கொடுத்தாங்க. இதை வந்து நான் வந்து வெளியில் போயிருந்தனால காஞ்சிருச்சு. பட் இது வந்து நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். இதை வந்து நான் ஃபுல்லாக பறிச்சுட்டு காய வச்சு பவுட்ரு பண்ணி அதையுமே நான் வந்து டீ போட்டு குடிப்பேன். இப்போ இந்த கீரையை வந்து நல்லா தண்ணியில் வந்து அலசிடணும். நல்லா அலசிடணும். எறும்பு பூச்சி எல்லாமே இருக்கும். நம்ம பார்த்து தான் ஆஞ்சி க்ளீன் பண்ணிக்கணும். இது அவ்வளோ ஒரு அருமருந்து. நான் எப்பவுமே இதை பற்றி சொல்கிறேனே கண்டி இது எப்படி குடிக்கிறதுன்னு நான் வந்து உங்களுக்கு காமிச்சதே கிடையாது. இப்போ பார்க்கலாம் பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா ஒரு 2-3 அலசு நல்லா அலசிக்கணும். தலையில் ஒன்றும் இருக்காது, நல்லா அலசிக்கலாம். அப்படியே தண்ணியில் அப்படியே ஒட்டாது பாருங்கள். தாமரை இலையில் ஒட்டாத மாதிரி இந்த கீரை வந்து தண்ணியில் அப்படியே ஒட்டாது. பட் இருந்தாலும் ஒரு தாட்டிக்கு 2 தாட்டி நல்லா அலசிக்கலாம். இப்படி நல்லா ஒட்டை பிழிஞ்சு எடுத்து இன்னும் 2 அலசு கூட அலசிக்கலாம். பாருங்கள் தண்ணி எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள், எதுவுமே இருக்காது. நான் க்ளீன் பண்ணும்போதே அந்த கீரையை வந்து ஆஞ்சி எடுக்கும்போதே சுத்தமாக எல்லாம் போயிடும். வந்து நல்லா பிழிஞ்சிடணும். சாறு ஃபுல்லாக, அதாவது தண்ணி நல்லா பிழிஞ்சிடணும். நல்லா பிழிஞ்சிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுடணும். சின்ன ஜாராக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். சின்ன ஜாரில் போட்டுருவோம். நம்ம காஃபி குடிக்கிற டம்ளர், ஒரு டம்ளர் நம்ம காஃபி குடிப்பீங்களா காலையில், அந்த டம்ளரில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். இப்போ நான் கையை மேலே பிடிச்சிட்டு அரைக்கணும் இல்லைங்களா. ஸோ அதான் இருங்க வர. இப்போ வந்து இதை நல்லா அரைச்சாச்சு. நம்ம கொஞ்சமாக இதில் தண்ணி கலந்துக்கலாம். இதை அப்படியே ஒரு ஃபில்டர் போட்டு, அதாவது துணி ஃபில்ட்ரு மாதிரி இருக்கணும், அதில் நல்லா வடிகட்டிடணும். ஃபுல்லாக வடிகட்டிட்டு நமக்கு 1 டம்ளர் கரெக்டாக, இதால் 1 டம்ளர் காஃபி குடிக்கிற அளவுக்கு நம்ம கஷாயம் எடுத்துக்க வேண்டியதான். இப்போ கஷாயம் வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்லா நம்ம இதை வந்து அமுக்கி விட்டு எடுத்தோம்னா 1 டம்ளர் கிட்ட வந்துடுச்சு. நம்ம வந்து 1/2 டம்ளர் கூட கட்டியாக குடிக்கலாம். துத்திக்கீரையை வந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணியாச்சு. இப்போ 1 டம்ளரில் வந்து நான் இப்போ வந்து ஊற்றுறேன். இதை ஃபுல்லாகவே இப்போ நான் உங்கள் கண்ணு முன்னாடி குடிச்சிடுவோம் பாருங்கள். ஒன்றும் கசக்காது, நல்லாவும் இருக்கும், உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்து, வயிற்று சுத்தம் பண்ணும், மூளை வியாதியை சரி பண்ணும். அது மட்டும் இல்லைங்க, நமக்கு ஒரு சில லேடிஸ்க்கு ஜென்ஸ்க்கு ஏதாவது காரம் அதிகமாக சாப்பிட்டா ஒரு சில நேரத்தில் மோஷன் போக்கில் ப்ளட்டு வரும். இதெல்லாம் தடை பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த துத்திக்கீரையை வாழ்நாள் முழுக்க கூட குடிக்கலாம், ஒன்றுமே பண்ணாது. வாரம் 2 முறையும் சாப்பிட்லாம். நான் வந்து தினமும் சாப்பிட்டுருக்கேன். உடம்பு நல்லா இளைக்குது, நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது உடம்புக்கு. இப்போ வந்து நான் அதை குடிச்சு காட்டுறேன்.
நம்ம வந்து வெறும் வயிற்றுலேயும் சாப்பிட்லாம். நம்ம சாப்பிட்டுட்டு ஒரு 1 ஹவர் கழிச்சியும் குடிக்கலாம். நைட்டு நம்ம தூங்க போகிறோம் அப்படின்னாக்கா ஒரு சாப்பிட்ட முன்னாடி, அதாவது இப்போ ஒரு 8:30க்கு சாப்பிட்றீங்க அப்படின்னா 7 நீங்கள் இதை குடிக்கலாம். இது ஒன்றுமே பண்ணாதுங்க. இது வந்து வயிற்றை சுத்தம் பண்ணுற ஒரு சுத்திக்கீரைன்னு பேர். அதுக்கு துத்திக்கீரை. வயிற்றை சுத்தம் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மந்திரன்னு கூட சொல்லலாம். மறக்காமல் இதை வந்து நிறைய போகிற வழியில் ரோட்டில் விவசாய நிலங்கள்லாம் நிறைய விளைஞ்சு கிடக்குது. பச்சை பச்சைன்னு இருக்கும். அதை நான் ஒரு நாள் கீரை கடைஞ்சி உங்களுக்கு காட்டுறேன். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இப்போ வந்து நம்ம துத்திக்கீரை குடிக்கலாம். இந்த பாருங்கள், இப்போ நான் என் கையால் அடித்த கஷாயத்தை நான் குடிக்கிறேன். இது எனக்கு வயிற்றை சுத்தமானது, உடம்ப நல்லா ரிலாக்ஸ் பண்ண வைக்குது, இளைக்க வைக்குது, நல்லா இருக்குது, நமக்கு ஆக்டிவாகவும் இருக்குது. அவ்வளோதாங்க. ஒரு கசப்பு கூட தெரியாது. கொஞ்சமாக ஒரு வாய் தண்ணி குடித்தா போதும். இவ்வளோதாங்க துத்திக்கிற கஷாயம். எப்படி வைக்கணும்னு தலை பறித்து ஆஞ்சி க்ளீன் பண்ணி அலசி குடிச்சும் காமிச்சிட்டேன். சூப்பராக இருக்கும். இப்போ அப்படியே எனக்கு ஒரு 10 நிமிஷம் சேர்ந்து பார்த்தா அப்படியே ஒரு மாதிரி செம்ம ஆக்டிவாக இருக்க மாதிரி தெரியும் எனக்கு. அது வந்து அந்த ரத்தத்தில் போய் அந்த சாறு ஊறதுனாலேயே என்னன்னு தெரியல, அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் விளையாட்டுக்கு சொல்ல, சீரியஸாக சொல்கிறேன். இதை நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு மேலே தாண்டி போயிட்டுருக்கு. ஸோ அதனால தான் என் உடம்பு இளைக்குது. எல்லாருமே என்னோடய நெய்வேலி தினம் அவேர்னஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இது போன்ற அவேர்னஸான தகவல் வந்து நான் தினம் தினம் உங்களுக்காக கொடுக்க தயாராக இருக்கேன். என்னோடய சேனலுக்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.